ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட்டில் இந்த ப்ரெக்னென்சி கிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இதோட ஒர்த்து வேல்யூ 2000 இருக்கும் எப்படியும். ஏன்னா அதில் இந்த பவுடர்லாம் இருக்கா, ஸோ அதெல்லாம் விலை கூட தான். இதை நாங்கள் எப்போ வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd மந்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ 3rd மந்தில் நோட்டு போட சொல்லுவாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ இங்கே பக்கத்தில் உங்களுக்கு எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே நோட்டு போட்டுக்கலாம். அங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 2வது மாதமே போயிட்டேன். எனக்கு 3வது மாதம் இந்த கிட்டு கொடுத்தாங்க. இந்த கிட்டில் இருக்கிறது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு கூடை நமக்கு தருவாங்க. அந்த கூடை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கூடை பார்த்த உடனே நீங்கள் இதில் என்னென்ன பொருள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் யோசிச்சது, எங்கேயாவது போனால் இது ஏதாவது சாப்பாடெலாம் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ குழந்தையெல்லாம் வச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சாப்பாடு இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணால் சாப்பாடெலாம் கொண்டு போகலாம், அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாகவும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் நான் அப்படி யோசித்தேன். இப்படி யார் யோசிப்பான்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த கிட்லாம் எப்படா நம்ம வாங்குவோம் அப்படின்னு நான் ரொம்ப பல வருஷம் கனவு கண்டேன். ஸோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு துண்டு. அந்த துண்டு பிள்ளைங்களுக்கு இருக்காங்கள்ல, பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இருந்துச்சு ஒரு துண்டு, ஒரு காட்டன் துண்டு. அப்புறம் ஒரு கப்பு இருக்குது. இந்த கப்புக்குள்ளே ஒரு மாத்திரையும் ஒன்று வச்சுருக்காங்க, அது பூச்சி மாத்திரை. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் நெய் வச்சுருக்காங்க, ஆவி நெய் தான். ஸோ இதில் நம்ம கிட்டு வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் டேட் போட்டிருக்கும். ஏதாவது நம்ம எக்ஸ்பைரி டேட் மாறி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பொருளுமே நம்ம சாப்பிடும்போது அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். இல்லைனா நமக்குன்னா கூட பரவாயில்ல, பேபி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த மாதிரிலாம் பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கு பார்க்குற டாக்டருமே இல்லை நர்ஸுமே பார்த்து தான் கொடுப்பாங்க. இது கொடுக்கும்போது என்னையுமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீ டானிக் குடிக்கும் போது உள்ளே செக் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த டானிக்கு இனிப்பாக தான் இருக்கும். ஸோ அது அயன் டானிக்கு. ஸோ ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கூடுறதுக்கு அந்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பவுடர். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே அள்ளி சாப்பிட்லாம் இந்த பால் பவுடரு. நம்ம நார்மலாக இந்த ஆவின் பால் பவுடர்லாம் மொதல் 2 ரூபாய்க்கெலாம் விற்கும். அப்புறம் இப்போ 5 ரூபா 10 ரூபா விற்கிது. ஸோ அதில் பால் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து நம்ம குடிச்சிக்கலாம். இது வெயிட் கெயின் ஆகும். ஸோ வெயிட்டு போட மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். அது இல்லாமல் நிறையா இதில் சத்து இருக்குது. தாய்ப்பாலும் ஊறும். ஸோ இது நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த 3rd மந்த்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரெக்னன்சி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேட்டும் கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உள்ளே நம்ம நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இந்த பால் பவுடரு. நம்ம நார்மல் பால் பவுடர் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போ அந்த அயன் டானிக் 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3மே நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேப்லெட் தருவாங்க. அயன் டேப்லெட் காலையில் நைட்டும் போடுற மாதிரிக்கு அயன் டேப்லெட், மதியம் கால்சியம் டேப்லெட் தருவாங்க. நீங்கள் அயன் டேப்லெட் காலையில் போட்டுட்டு நைட்டு டானிக் நம்ம குடிச்சிக்கலாம். இப்படி குடிக்கும்போது ஹீமோக்ளோபின் நமக்கு இந்த ப்ரெக்னன்சி டைமில் மந்த் ஆக ஆக குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் மந்த் ஆக ஆக குறைஞ்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன். ஸோ சாப்பாட்டில் ஹீமோக்ளோபின் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன்.
ஹீமோகுளோபின் எப்படி அதிகப்படுத்துறது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி சூப்பராக வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகுது. அது இல்லாமல் நம்ம சத்தாக தான் வந்து எடுத்துக்கிறோம், வெயிட் கெயினும் ஆகக்கூடாது. அது இல்லாமல் வந்து ஹீமோகுளோபின்லேயே வந்து இது பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபுட்டில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஓவர் வெயிட்டும் போட்டுறக்கூடாது. ஒரு மந்த்துக்கே வந்து 1 kg இல்லை 1.5 kg தான் போடணும். ஸோ அப்படி தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க டாக்டரு. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அதே இல்லாமல் ஹீமோகுளோபின் குறைய விடக்கூடாது. ஸோ அதையும் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ இந்த டானிக் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்குல்ல, ஸோ அந்த கலரில் தான் இருக்குது. அது இல்லாமல் எந்த நல்லா இனிப்பாக அது இருந்துச்சு. நம்ம வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த டானிக் வந்து குடிச்சிக்கலாம். இந்த பால் பவுடர் வந்து பாலில் கலந்து நம்ம குடிச்சிக்கலாம். இந்த பால் பவுடரோட ரேட்டு வந்து அப்படி பார்த்திங்கன்னா 588 ரூபா. இந்த டானிக் வந்து 120 ரூபா அப்படி போட்டிருக்கு. இது மொத்தமாகவே வந்து இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2000 இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் பேரிச்சம்பழம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, 2 டப்பா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பால் பவுடர் வந்து முக்கால்வாசி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் இப்போ கால்வாசி தான் இருக்குது, அரைவாசி வந்து நான் ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டுட்டேன் பாலில் கலந்து. ஸோ வந்து கொஞ்சம் ஹெல்த்தி வேறு. அது இல்லாமல் வெயிட் கெயின் ஆகுறதுக்கு வந்து இந்த பால் பவுடர் வந்து டெய்லி வந்து நீங்கள் பாலில் கலந்து வந்து நம்ம குடிச்சிக்கலாம். பால் குடிக்கிறது வந்து இந்த கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு கால் வலிலாம் ரொம்ப இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில். அந்த கால் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கெலாம் இது இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி இது வந்து 120 ரூபா அந்த ஒரு பாட்டிலு. ஸோ இந்த பாட்டில் வந்து நமக்கு வந்து 3 வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம எப்போயுமே எந்த ஒரு இது எடுத்துக்கினாலுமே நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு மெடிசனும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது நேச்சுரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதுலேயுமே வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் அதோட இது போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா 588 ரூபா போட்டிருக்காங்க. இதை வந்து சும்மாவே ஏதாவது இனிப்பு சாப்பிட்ணும் போல் இருந்தாலும் சும்மாவே வாயில் அள்ளி போட்டுக்குவேன். ஸோ இது வந்து ப்ரெக்னன்சியில் அந்த கிட்டில் கொடுக்கறனால சேல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பேரிச்சை டப்பா வந்து 1/2 கிலோ வரும். ஸோ அதுவும் வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. அதுவுமே வந்து இது வந்து 172 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் அது வந்து அடிச்சிருக்காங்க, ஏன்னா இது வந்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாதுல்ல. ஸோ அதனால் வந்து நமக்கு அடிச்சிருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 3 பேரிச்சப்பழம் இல்லை 4 பேரிச்சப்பழம் சாப்பிட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து ஹீமோகுளோபின் வந்து கண்டிப்பாக வந்து கூடும். ஸோ ஓவராலாக வந்து இதுதான் வந்து ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.